வணக்கம். அன்பார்ந்த குரு ஜோதிடம் நேயர்களுக்கு நம்ம பல ஆண்டுகளாக ஜோதிடத்தில் டிகிரி சுத்தமாக பார்க்கறத நீங்கள் பயன்படுத்தி வர்றீங்க. நிறைய பேர் அதில் உங்களுடைய ரெஸ்பான்ஸை தெரிவிக்கிறீங்க. அதில் உங்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கிறதையும் பகிர்ந்துக்கிறீங்க. நம்ம இந்த முறையில் மேலும் மேலும் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு உங்களுடைய விதி கொடுப்பனையும் தெரிந்து கொண்டு நமக்கு கோச்சார பலன்கள் ஒரு கிரகமும் ஒரு இடம் விட்டு இடம் மாறும்போது எந்த நட்சத்திரத்தின் வழியாக செல்லுகிறதோ அந்த பாவ தொடர்புகள் மூலம் நமக்கு பலன் அளிக்குதுங்கிற விவரத்தை நம்ம புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறோம். அதனால நமக்கு என்ன பயன் அப்படின்னா, நமக்கு இன்வால்மெண்ட் எதில் இருக்கோ அதில் சாதகமா பாதகமா அது நல்லது செய்யுமா கெட்டது செய்யுமாங்கிறது முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிற ஒரு அறிவு நமக்கு ஜோதிட அறிவு விரிவடைகிறது. இதை பயன்படுத்துறதுனால நமக்கு என்ன ஆகுதுன்னா, எதா இருந்தாலும் நம்மளுடைய கொடுப்பினை என்னன்னு தெரிஞ்ச பிறகு நமக்கு ஒரு பக்குவம் ஏற்பட்டு விடுகிறது. இதுதான் நமக்கு நடக்கும் என்றால் அந்த பாதைக்கு சாதகமாக நம்ம எந்த விஷயத்தை தேர்ந்தெடுத்தா செயல்படும் தெரிஞ்சு நம்ம அதில் பயன்படுத்தி போகலாம். பதிவில் மகர லக்ன நண்பர்களுக்கு செவ்வாய் மற்றும் சுக்கிரன் மிதுன ராசியிலும் துலா ராசியிலும் ஒரு சுப பார்வை பார்த்து நமக்கு என்ன தருகிறார்கள்ங்கிறத பார்க்கலாம். செவ்வாய் கிரகம் சுக்கிரன் கிரகம். செவ்வாய் மிதுன ராசியில் இருக்காரு, சுக்கிரன் துலா ராசியில் இருக்காரு. இந்த ரெண்டு பேருமே குருவினுடைய நட்சத்திரமான மிதுன ராசியில் உள்ள புனர்பூச நட்சத்திரத்திலையும் அதே குருவினுடைய நட்சத்திரமான துலா ராசியில் உள்ள விசாக நட்சத்திரத்திலையும் இணைகிறார்கள். அதாவது சுப பார்வையாக சுப விளைவாக இந்த பாவங்கள் செயல்பட ஆரம்பிக்குது. என்ன பாவங்கள் அப்படின்னா, நமக்கு மகரத்துக்கு 6ஆம் இடம் 10ஆம் இடம். 6ஆம் இடம்ங்கிறது சர்வீஸ் பண்றது, 10ஆம் இடம் அப்படிங்கிறது சொந்த தொழிலா பண்றது. இது 2ஆம் இடத்துக்கு ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பாவங்கள். 2ஆம் இடம்ங்கிறது பணம் சம்பாதிக்கிறது. அப்ப தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து, நாம் இருக்கக்கூடிய பதவிகள் சார்ந்து பணபலத்தை பெருக்கக்கூடிய வகையில நன்மைகளை தரக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு தான் இது. செவ்வாய் நமக்கு 4ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி. 4ஆம் இடம் என்பது ப்ரொடக்ஷன் சம்பந்தப்பட்ட டெக்னாலஜியை குறிக்கிறது. அந்த வகையில் டெக்னாலஜிகள லைன்ல நம்ம வேலை பார்க்குறவங்க, இப்போ ஒரு எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரி, ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் தயார் பண்ணுற இண்டஸ்ட்ரீஸ், கம்யூனிகேஷன்ல இருக்கிற இண்டஸ்ட்ரீஸ், ரியல் எஸ்டேட்ல வேலை பார்க்கறது, பில்டரா வேலை பார்க்கறது மற்றும் மருத்துவத்துறையில வேலை பார்க்கறது, எஸ்பெஷலி செவ்வாய்க்கு டென்டிஸ்ட் பல் மருத்துவம், அதே நேரத்தில் காவல்துறையில வேலை பார்க்கறது, மெயினாக இந்த கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்டது மீடியேட்டராக வேலை பார்க்கறது, இது மாதிரி எல்லாம் சர்வீஸ் ஓரியன்டாக நமக்கு செவ்வாய் 6ஆம் இடம் என்பது நல்லது பண்ணும். 6ஆம் இடத்துல தான் செவ்வாயினுடைய மிருகஸ்ரீஷ நட்சத்திரம் இருக்கு. 2ஆம் இடத்துல செவ்வாயினுடைய அவிட்ட நட்சத்திரம் கும்பராசியில் இருக்கு. 10ஆம் இடத்துல நமக்கு சித்திரை நட்சத்திரம் இருக்கு. இப்ப குருவுடைய நட்சத்திரமும் இந்த 2, 6, 10க்குள்ளதான் இருக்கு. அதனால இந்த சுக்கிரனும் செவ்வாயும் ஒரு காம்பினேஷனை உருவாக்குறாங்க. சுக்கிரன் நமக்கு தொழில் ஸ்தானாதிபதி, 10ஆம் அதிபதி 10லயே இருக்கார். அப்ப 4ஆம் அதிபதியான செவ்வாயும் 10ஆம் அதிபதியான சுக்கிரனும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல 6ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் இயக்குறாங்க. அதன் மூலமாக ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும். சுக்கிரனுடைய தொழில்கள் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, லக்ஸுரியான ஐட்டங்கள், ஆபரணங்கள், டெக்கரேஷன், இன்டீரியர் டெக்கரேஷன், பில்டர்ஸு, பெரிய பெரிய ஹோட்டல்ஸு, ஹாஸ்பிட்டாலிட்டிஸ் மற்றும் சொகுசு வாகனங்கள், இதெல்லாம் சுக்கிரனை குறிக்கும். இப்போ டைமண்ட் வியாபாரம் கூட ஆபரணங்கள் ரீதியில் சுக்கிரனை குறிக்கும். சினிமா துறை, கலைத்துறையிலையும் குறிக்கும். கம்ப்யூட்டர் சாதனங்களையும் குறிக்கும். ஸோ இந்த லைனுக்கு எல்லாமே தொழில் பலத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இது இயங்குது. அதனால வளர்ச்சிகள் நன்றாக இருக்கும். இந்த செவ்வாய் சுக்கிரனுடைய காம்பினேஷன் சார்ந்து நமக்கு திசாபுத்திகள் நடந்தது அப்படின்னா,
செவ்வாயோ சுக்கிரனோ 2ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம் தொடர்பு கொண்டிருந்தால் நம்ம பாஸ்கர அஸ்ட்ராலஜி சிஸ்டத்துல உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் இதை வச்சு நம்ம 12 பாவ உபநட்சத்திரங்களை கண்டுபிடிக்கணும். அந்த 12 பாவ உபநட்சத்திரங்கள் இந்த மாதிரி 2, 6, 10 தொடர்புல இருந்தாங்கன்னா இந்த காலகட்டத்துல மிகப்பெரிய தொழில் டிமாண்டை உருவாக்கலாம், ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும், வளர்ச்சி கிடைக்கும், எந்த வேலையிலையும் நம்மளுக்கு ஒரு முன்னேற்றம் கிடைக்கும், பண வசதியும் சிறப்பாக பெருகும், அந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சி இருக்கும். அதே நேரத்துல இப்ப நம்ம வந்து அகம் சார்ந்து பார்ப்போம், அதாவது உறவுகள் சார்ந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவி உறவு சார்ந்த விஷயத்துக்கு இது அவ்வளவு சிறப்பை தராது, அதிருப்திகளை ஏற்படுத்தும். ஒருவருக்கொருவர் பிரிந்து வேலை பார்த்து இருக்கிறவங்களுக்கு ஒரு பெருசா பாதிப்பை கொடுக்காது. ஆனா ஒரே வீட்டில் இருந்து நம்ம வாழ்க்கை நடத்துபவர்களுக்கு கொஞ்சம் தடைகளை ஏற்படுத்தும். தடைகள்னா ஒரு ஈகோ, 2 குடும்பத்துக்கு இடையில பிரச்சனைகள், பொருள் சார்ந்த பற்றுதல்ல இயங்கும் போது அந்த பினான்ஸ் சம்பந்தப்பட்ட டிஸ்பியூட்னால வரக்கூடிய அதிருப்திகள். அப்ப இந்த சஞ்சலங்களை நம்ம கொஞ்சம் பார்த்துக்கணும், பார்த்து கேர் எடுத்துக்கணும். நம்ம ஜனன ஜாதகத்துல செவ்வாய் சுக்கிரன் ரொம்பவும் 8ஆம் இடம் 12ஆம் இடம் இயக்கக்கூடிய அதிகாரியாக வந்தால் உறவு ரீதியாக கொஞ்சம் பிரிவினைகளை ஏற்படுத்தும். அது நம்ம எல்லாருக்கும் அப்படி வராது. அதே நேரத்துல கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதிர்பார்த்த வகையில டெவலப் பண்றதுக்கு கிடைக்கும், அது உதவியாகவும் இருக்கும். பூர்வீகம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா அதுலேயும் ஒரு டெவலப்மெண்ட் நல்லா இருக்கும். அவங்களுடைய பூர்வீகத்தின வரக்கூடிய பெனிஃபிட்ஸு, இப்போ தந்தைக்கு ஏற்படக்கூடிய ஒரு தொழில் பலம், இதெல்லாம் சாதகமாக இருக்கும். ஆனால் நம்மளுக்கு அப்படின்னா நமக்கு உறவு சார்ந்த அத்தனை விஷயங்கள், அது நம்ம குழந்தைகளாக இருக்கலாம், கூட பிறந்தவங்களாக இருக்கலாம், கணவன் மனைவியாக இருக்கலாம், எல்லாத்துலேயுமே அவ்வளோ ஒரு அட்டாச்மெண்ட்டை பெருசாக கொடுக்காது. எப்பவுமே புறம் சார்ந்த விஷயம் ரொம்ப நல்லா பிரைட்டா இருக்கும்போது அகம் சார்ந்த விஷயம் கொஞ்சம் மட்டுப்படும். இப்ப நம்ம லக்னத்துல என்ன பொட்டன்ஷியல் இருக்கு அப்படின்னா, சனியினுடைய வீடு நமக்கு சூரியன் இருக்காரு, சந்திரன் இருக்காரு, செவ்வாய் இருக்காரு, இவங்கெல்லாம் வந்து நமக்கு ஒரு நல்ல செயல் ஆற்றலை, செயல் திறனை கொடுக்குறோம். அப்ப அந்த விதத்துல நம்மளுடைய உழைப்புக்கு அஞ்சாம நம்ம வந்து எதிலையும் முடிவெடுத்து நம்ம இறங்கி வேலை பார்க்கலாம், அதில் வளர்ச்சிகள் உண்டாகும். இந்த பருவ வயதில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் சம்பந்தப்பட்டவங்களுக்கு உறவுகள் சார்ந்த விஷயத்துக்கு சாதகமாக இருக்காது. அதனால அதில் வந்து வீண் கிளர்ச்சிக்கு ஆட்படாமல் கொண்டு போயிட்டோம்னா நல்லது. கையிருப்பு பணம் பிரபலமாக வளரும், டெவலப்மெண்ட்ஸ் நல்லா இருக்கும், முன்னேற்றம் இருக்கும். கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்டது இந்த டைமில் முடிவெடுக்கக்கூடாது. ஒருத்தர் ப்ராஜெக்டை டெவலப் பண்ணலான்னு போகிறதோ அல்லது ஒரு அக்ரிமெண்ட் போடலான்னு போகிறதோ, நம்ம கருவிகள் சார்ந்த விஷயங்கள், ஒரு செய்தி விளம்பரம் மற்றும் எழுத்து துறை, எழுத்து பதிப்பு, இது எல்லாத்துக்கும் கொஞ்சம் இடைஞ்சலாகும். இந்த காலகட்டம் 12 நாட்கள் அவாய்ட் பண்ணிக்கணும். இடம் வாங்கிறது, வீடு கட்டுறது, ரியல் எஸ்டேட்டு, விவசாயம், கன்ஸ்ட்ரக்ஷன் லைனு, இதில் இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே டெவலப்மெண்ட் நல்லா இருக்கும். வீடுகள் அமையறதுக்கு சிறப்பாக இருக்கும். குழந்தைகள் நிலத்துல சின்ன சின்ன உபாதைகள் ஏற்படும். அது குழந்தைகளுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய ஒரு தொடர்புல உறவு சார்ந்த ஒரு மைனஸ் இங்க இருக்கும். அவங்களுடைய படிப்புக்காக சில சிரமங்கள் ஏற்பட முடியும். இதே மாதிரிதான் கணவன் மனைவி ஈகோ, பூர்வீக சம்பந்தப்பட்டது வளர்ச்சி, சொந்த தொழில் நல்லா வளரும். மூத்த சகோதர சகோதரி வகையில அவ்வளவு சிறப்பா இல்லை, நண்பர்கள் வகையிலும் இன்வால்வ் ஆகிறது அவ்வளவு சிறப்பு இல்லை. அப்ப இதெல்லாம் நமக்கு கொஞ்சம் நெகட்டிவா செயல்படும். ஏன்னா அவங்களுக்கும் நமக்கும் அது வந்து ஒரு அன்லக்கை கொடுக்கும்போது இன்வால்வ் ஆகாம இருந்துட்டோம்னா பெருசா அதுல பாதிப்பு வராது. ஒரு விஷயம் அவங்களுக்காக நம்ம செய்ய போய் வீண் பழிபாவம் வர்றதெல்லாம்
இந்த மாதிரி அந்த பாவங்கள் வந்து நெகட்டிவாக இருக்கும்போது தான் அந்த விஷயத்தில் இன்வால்வ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. இப்போ மூலதனம் பண்ணுறது அதுக்கு வந்து சாதகமாக இருக்கு. அதிகமாக இப்போ நம்ம இன்னொரு பிரான்ச் ஓப்பன் பண்ணுறது, எக்ஸ்டென்ஷன் பண்ணுறது, எக்ஸ்ட்ராவாக மிஷினரி வாங்குறது, வெளிநாடு சம்மந்தப்பட்ட எக்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட மூலதனத்தை பெருக்கிறது, வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு ஏற்படக்கூடிய வேலை மாற்றம், இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கு. அதனால் இந்த சுக்கிரன் செவ்வாய் 12 நாட்கள் நமக்கு ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை தருகிறது என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.